ஏபிசி மால்ட் நிறைய சூப்பர் மார்க்கெட்ஸ்ல விற்கிறாங்க. ஹை சுகர் கண்டென்ட் இருக்கு. பட் வந்து நம்ம இம்யூனிட்டி பவர் இன்க்ரீஸ் பண்ணும். கிட்ஸுக்குலாம் கூட தரலாம். அது ரொம்ப பெட்டரான ஒரு ப்ராடக்ட் மாதிரி அவங்க விளம்பரப்படுத்துறாங்க. ஸோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த ஏபிசி மால்ட் இருக்குல்ல, இது வந்து ஜஸ்ட்டு சூப்பர் மார்க்கெட்ஸில் மட்டும் இல்லை, நிறையா இன்ஸ்டாகிராம் பேஜஸ் பீப்புள் விற்கிறாங்க. ஸோ இதில் என்ன ப்ராப்ளம்னா, நிறையா ஆடட் சுகர் இருக்குது. ஒயிட் சுகர் இல்லை, நாங்கள் வந்து ப்ரௌன் ஆர் ஜாகரி அது மாதிரி போடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதில் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த நியூட்ரிஷன் லேபிளில் எவ்வளோ ஆடட் சுகர் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறதில்ல. இன்க்ரீடியன்ஸில் போய் ப்ரௌன் சுகர் இல்லை ஜாகரி அப்படி, பட் எவ்வளோ அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணல. நீங்கள் சொன்ன மாதிரி இம்யூனிட்டி பவர் பூஸ்ட் பண்ணுமா அப்படின்னா பண்ணும். பட் அகைன் நீங்கள் அது சுகரோட ஃபுல்லாக கம்பைன் பண்ணி சாப்பிடும்போது என்ன ஆகுதுன்னா, அதோட ஒரிஜினல் மேக்ரோ நியூட்ரியன்ஸ் வந்து ஃபுல்லாக அப்சார்ப்ஷன் ஆகுமா அப்படிங்கன்னா டவுட்டு தான். ஏன்னா எந்த ஒரு பொருளுமே நீங்கள் அதிக சுகரோட வந்து திருப்பி அதோட சுகரை தான் நீங்கள் இவென்ச்சுவலாக கன்சியூம் பண்ணுறீங்க. பெட்டர் வந்து நீங்கள் ஆப்பிள், கேரட் இந்த மாதிரி வாங்கி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெட்டர் ஃபைபர் கண்டென்ட் கிடைக்கும். கிட்ஸுக்கு கொடுத்தா அது நல்ல விஷயம். பட் நீங்கள் ஏன் சுகர் இருக்குதுன்னு தெரிஞ்சும் அதை வாங்கி கன்சியூம் பண்ணுறீங்க. பட் எண்ட் ஆஃப் த டே என்ன ஆகும்னா, திருப்பி நீங்கள் அதை கன்சியூம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க, ஒரு டைமுக்கு மேலே டயபெட்டிக்கான ஒரு ரிஸ்க்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ ஆல்வேஸ் பாருங்கள் எவ்வளோ சுகர் இருக்குது. இப்போ 100 கிராம்ஸ்க்கு வந்து 15 கிராம்ஸு 20 கிராம்ஸு இப்படின்னா இருந்தால் ஸோ பெட்டர் அவாய்ட் இட். ஆல்வேஸ் கன்சியூம் அஸ் அ ஃப்ரூட் விச் கிவ்ஸ் யூ லாட் ஆஃப் ஃபைபர் அண்ட் எல்லா மேக்ரோ நியூட்ரியன்ஸும் நீ அப்சர்வ் பண்ண பெட்டராக நீங்களே வந்து நீங்களே அதை மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி நீங்களே சாப்பிட்லாம் ஹோம்மேடாக. லைக் வை யூ ஹேவ் டு பை அவுட் சைட். ஸோ அவாய்ட் தட். தேங்க்ஸ் கிருஷ்ணா.